ஹே எவ்ரிவன், எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான தொன்ன பிரியாணி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிரியாணி செய்யறதுக்கு நம்ம ஒரு மசாலா பவுடர் அரைக்கணும். அதுக்கு ஒரு இரும்பு பாத்திரம் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பை ரொம்ப லோவில் வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்டார் அனஸ் சேர்த்துருக்கேன், 4லேருந்து 5 ஏலக்காய் சேர்த்துருக்கேன், 4லேருந்து 5 லவங்கம், பெரிய கருப்பு ஏலக்காய் அது ஒரு 4-5 சேர்த்துருக்கேன், 2 துண்டு பட்டை, 4லேருந்து 5 சின்ன ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கணும். இது கூடவே கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கணும். அது கூட ஒரு சின்ன துண்டு மேஸ், 4லேருந்து 5 பிரியாணி இலை, 4லேருந்து 5 காஞ்ச மிளகா, வரதனியா ஒரு 1/4 கை அளவுக்கு வரதனியா சேர்த்துக்கணும், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கசூரி மேத்தி சேர்க்கணும். கொஞ்சம் கசூரி மேத்தியை கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அண்ட் இந்த மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வர டைமில் நம்ம அணைச்சிடணும். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இது ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுக்கணும் பவுட்ரை. நல்ல ஃப்ரேக்ரன்ஸோடு இருக்கணும். இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன். அதில் 100 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்காக இந்த அளவு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் பொடியாக நறுக்கி வச்ச ஆனியனை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆனியன் ஃப்ரை ஆகிற டைமுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா 25 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு, ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரு கையளவு புதினா, ஒரு சின்ன கையளவு பாலக், 4லேருந்து 5 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுதான் நம்மளுக்கு நல்ல கலர் கொடுக்கும். ஸோ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வெந்தோடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அது கூட சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இதில் நம்ம மசாலா பவுடர் சேர்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஸ்பைசஸ்லாம் போட்டு அரைச்சி வச்ச அந்த மசாலாலேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். மசாலா பவுடர் சேர்த்து எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் கிரேவியில் அரை உப்பு சேர்த்தா போதும், ஏன்னா நம்ம ரைஸ் வடிக்கும் போதும் சேர்ப்போம். அதனால் நான் கொஞ்சமாக உப்பு அண்ட் மஞ்சத்தூள் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த கிரேவியில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்தா மட்டன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ மட்டனில் செஞ்சேன். நீங்கள் கடையில் பிரியாணி கட்டுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக கொடுப்பாங்க, அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ எல்லா பீசஸையும் சேர்த்ததுக்கப்புறம் கிரேவியோட கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 நல்ல பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/4 கப்பு நல்லா பீட் பண்ணி தயிர் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம மட்டனை ப்ரெஷர் குக் பண்ணணும். அதுக்காக கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 4லேருந்து 5 விசில், நீங்கள் யூஸ்வலாக மட்டன் வேக வைக்க எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த மாதிரி விசில் விட்டு மட்டனை நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு அடுப்பில் நான் பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் தான் நான் பிரியாணி செய்ய போகிறேன். இதில் நம்ம அரிசி வேக வச்சு எடுக்கிறதுக்காக அதில் ஒரு 2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ஒரு 20 நிமிஷம் அரிசி ஊற வச்சதை சேர்த்துக்கோங்க. அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் கூடவே அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்து அதை வடித்து எடுத்துக்கோங்க. ரைஸ் கிரேவி ரெண்டுமே ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம தம்மு போடணும். அதுக்கு உங்ககிட்ட இருக்க ஸ்டவ்லேயே சின்ன பர்னரில் ரொம்ப மீடியம் லோ ஹீட்டில் வச்சு யூஸ் பண்ணாத ஏதாவது ஒரு தவா, இரும்பு தவா வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் எதில் பிரியாணி செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சு ப்ரெஷர் குக் பண்ண கிரேவி இருக்குது இல்லையா, அந்த கிரேவியை நம்ம ஒரு லேயர் சேர்க்கணும். கிரேவி சேர்த்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம 90% குக் பண்ண ஜீரக சம்பா ரைஸை ஒரு லேயர் சேர்க்கணும். இதை சேர்த்துட்டு கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 1/2 லெமனோட ஜூஸ்,
ஃபைனலாக மேலே இருக்க ரைஸ் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் கீயை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலே வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்பைஸ் பவுடர்லாம் மசாலா ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நீங்கள் பிரியாணியை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடணும். கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தம் போடணும். இப்போவே பார்த்திங்கன்னா மட்டன்லாம் வந்து சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதை அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் வந்து தம்முக்கு விட்டுட்டோம் அப்படின்னா 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தா சூப்பரான கர்நாடகா ஸ்டைல் தொன்ன பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். யூனிக் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. See you all in another video. Thanks for watching. Bye.